ஸ்னேகா சொல்லி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உண்மைய ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டவனையும் சிவா இருந்துட்டு, "என்ன நீங்களே ஸ்கேம் பண்ணிட்டு, அந்த பழிய தூக்கி என் மேல போட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண வச்சிருக்கீங்க. இனிமேலும் உங்க ஹாஸ்பிட்டல்ல என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல விட்டு லீவ் ஆயிடுறாங்க சிவா. சிவா வீட்டுக்கு வந்ததும் சிந்து கிட்ட, "ரொம்ப நன்றி சிந்து. நீ மட்டும் அந்த கோவிலுக்கு போய் அவன பார்க்காம விட்டேன்னா, இன்னும் அந்த பழி என் மேல இருந்திருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சிந்து" அப்படிங்கிறாங்க. உடனே சிந்து இருந்துகிட்டு, "டாக்டரே உனக்காக நான் எதையும் செய்வேன். என் உயிர கூட குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "ஆனா உனக்கு நான் ஏற்படுத்தின பழி இன்னும் உன்ன விட்டு போகலல்ல டாக்டரே!" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. உடனே சிவா இருந்துகிட்டு, சிந்து பேச்ச மாத்திட்டு, "அந்த ஆறுமுகம் தான் பைரவி கிடைச்சதுனால குடுத்து வச்சான்னு சொன்னேன்ல சிந்து, அதே மாதிரி நீ கிடைச்சதுனாலயும் நான் தான் குடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நீ தான் வந்து அத சால்வ் பண்ற. நீ இல்லன்னா என்னால அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. சிந்து இருந்துட்டு, "நீ என்னதான் சொன்னாலும் டாக்டரே என்னால ஏத்துக்க முடியாது. என்னால உனக்கு பெரிய கெட்ட பேர் வந்திருக்கு. அதுவும் இன்னும் உன்ன விட்டு போகல. அதான் அந்த உண்மைய நான் எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிறேன் டாக்டரே" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. "சிந்து இப்ப அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மேல இவ்ளோ பெரிய பழிய சுமத்தி என்ன லைஃப் ஃபுல்லா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேல பார்க்க வைக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் நான் தைரியமா எதனாலும் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கிட்ட சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா டாக்டரே, எனக்கும் அந்த ஸ்னேகா ஹாஸ்பிட்டல்ல நீ வேல பார்க்கறதுக்கு துப்பரா பிடிக்கல. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல விட்டு நீ லீவ் ஆனது தான் ரொம்ப நல்லது." அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.